Welcome all of you. This is Grasping Grammar channel. In the video 9th standard English page number 69, 70, 71 இந்த 3 pagesலயும் கொடுத்திருக்கக்கூடிய non-finite verbs கொடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் non-finite verbs. உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தான் உங்கள் புக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைன் வேர்ப்ஸ் கொடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜெரண்ட்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்து ஒரு டேபிளர் காலம் கொடுத்து அதில் எது ஃபைனைட் வேர்ப்ஸ் எது நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்ஃபினிட்டிவ்ஸ்னால் என்ன, ஜெரண்ட்ஸ்னால் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இன்ஃபினிட்டிவ்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வச்சு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜெரண்ட்ஸ் பற்றி கொடுத்து அதுக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ப். ஓகே, ஸோ வேர்ப்னா என்ன, அடுத்தது வேர்ப்னுடைய டைப்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் வேர்ப், ஃபைனட் அண்ட் நான் ஃபைனட் வேர்ப்ஸ் இதை பற்றி. நெக்ஸ்ட்டு உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நான் ஃபைனட் வேர்ப்ஸ் அண்ட் அதனுடைய டைப்ஸ். ஓகேவா, ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ்ஸ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுதான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ப். வாட் இஸ் வேர்ப்? இங்கே டெஃபினேஷன் பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே வேர்ப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேர்ப்னா என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இந்த டெஃபினேஷன் பாருங்கள். எ வேர்ப் இஸ் எ வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் அன் ஆக்ஷன், எ ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஆர் அன் அக்கரன்ஸ். நார்மலாக எல்லாருமே வேர்ப்னா என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வேர்ப் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அது மட்டுமே இல்லை. ஓகேவா, வேர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்று ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதாவது தமிழில் இருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு விஷயம் அதனுடைய இருக்கிற நிலைமையை நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம வேர்ட்ஸ் அப்படி, அதாவது வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிலரி வேர்ப்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷீ இஸ் டீச்சர். ஓகே, ஷீ இஸ் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போது அதனுடைய தமிழ் மீனிங் என்ன, அவள் ஆசிரியராக இருக்கிறாள். ஸோ ஆசிரியராக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒரு வேர்ப், ஓகே, ஒரு ஈஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுதான் ஈஸ் அப்படிங்கிற வேர்ட் இல்லையா, அதுதான் இங்கே வந்து வேர்ப். இதுதான் இந்த இடத்துல வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங், அவங்களுடைய ஸ்டேட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் ஆகிற வேர்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக்கரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஈவெண்ட். அதாவது இப்போ ஒரு ஈவெண்ட், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஓகேவா, ஒரு விஷயம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரியான நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஈவெண்ட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஆக்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்ஷன், மென்டல் ஆக்ஷன் அப்படின்னு இருக்குது. வேர்ட்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வாக், ரன், ஜம்ப். ஃபிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாடி யூஸ் பண்ணி செய்யக்கூடிய செயல், ஒரு ஆக்ஷனாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரன் என்ன ஓடுறது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ். மென்டல் ஆக்ஷன், ஓகேவா, மென்டல் ஆக்ஷன்னா என்ன, திங்க் பண்ணுறது, அதாவது யோசிக்கிறது, நம்புறது, இதெல்லாம் வந்து நம்ம உள்ளுணர்வு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது, இதெல்லாம் வந்து உள்ளுணர்வு இல்லையா. ஸோ இதுவும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மென்டல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேர்ட்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் தி ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஓகேவா, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ், ஆர், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஈஸ், ஆர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்க்கு வேர், வாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது ஒருத்தவங்களுடைய இருத்தல் நிலையை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து வேர்ப்ஸ். அடுத்தது வேர்ட்ஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் அண்ட் அக்கரன்ஸ். அக்கரன்ஸ்க்கு, அதாவது அக்கரன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு ஹேப்பன்னா என்ன அப்படின்னா நிகழ்கிற ஓகேவா, ஏதோ ஒரு விஷயம் நிகழ்கிறது, நடக்கிறது, அதுக்கு தான். ஓகேவா, க்ரோ அப்படின்னா என்ன, வளர்றது. ஓகேவா, பிகம் அப்படின்னா ஒரு விஷயம் இப்படி இருந்தது இப்படி ஆணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். ஓகே, இந்த வேர்பை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஃபைனைட் வேர்ப்ஸ் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபைனைட் வேர்ப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஓகேவா, இதுக்கு ஃபைனைட் வேர்ப் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப் ரெண்டுமே வந்து டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா ஃபைனைட் வேர்ப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அங்கே டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை பாருங்கள். A verb that indicates tense and changes according to the subject. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எந்த வேர்ப் டென்ஸை இண்டிகேட் பண்ணுதோ, அதாவது டென்ஸ்னா என்ன, 3 காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டென்ஸை அது எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சுன்னா அது ஃபைனைட் வேர்ப். ஓகேவா, ஸோ இன்னொரு எந்த விஷயத்த வந்து அது காட்டும் அப்படின்னா ஒன்று சப்ஜெக்டை பேஸ் பண்ணி அது வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராம் பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரிடே. ஸோ இங்கே இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன, ராம் இல்லையா. ஸோ அடுத்தது வேர்ப் என்ன இந்த சென்டென்ஸில், பிளேஸ். ஓகேவா, ஸோ இங்கே சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு பர்சன் தான் இருக்குது இல்லையா. ஸோ 1 பர்சன் தான் இருக்காங்க. ஸோ ராம் அப்படிங்கிற ஒரே ஒரு, அதாவது சிங்குலராக இருக்குது சப்ஜெக்ட். ஸோ சிங்குலராக இருக்கிறப்போ இந்த பிளே கூட நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ராம் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அனதர் சென்டென்ஸ் பாருங்கள், ராம் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிளே ஃபுட்பால் எவ்ரிடே. இதில் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்குது. யார் யார் இருக்காங்க சப்ஜெக்டில், ராம் ப்ளஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்கிறதுனால வேர்ப் வந்து எஸ் சேர்க்காம வெறும் பிளே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம சொல்லுவோம் எந்த வேர்ப், அதாவது ஒரு வேர்ப் வந்து சப்ஜெக்டை பேஸ் பண்ணி சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி மாறினாலோ இல்லை டென்ஸை வந்து அதை ஷோ பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணாலோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது ஒரு வேர்ப் சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி மாறினாலோ இல்லை வந்து டென்ஸை காலத்தை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணாலோ அந்த வேர்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் புக்கில் ஃபைனைட் வேர்ப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அருண் இன்வைட்டட் சுரேஷ் டு ஹிஸ் டாட்டர்ஸ் பர்த்டே. இந்த சென்டென்ஸினுடைய தமிழ் மீனிங் என்ன, அருண் அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுரேஷ் அப்படிங்கிற இன்னொரு அனதர் பர்சனை அருண் அப்படிங்கிற பர்சனுடைய மகளினுடைய, ஓகேவா, பொண்ணினுடைய பிறநாளுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னுடைய மீனிங் இல்லையா. ஸோ அருண் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேர்ப் என்னன்னு கண்டுபிடிங்க, இன்வைட்டட், இதுதான் வேர்ப் இல்லையா. ஸோ அது ஏன் நம்ம வந்து ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸில் இந்த வேர்ப் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த விஷயம் வந்து பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்கு அப்படின்னு இந்த விஷயம் அந்த கன்வே பண்ணுறது வந்து இந்த வேர்ப் தான். ஓகேவா, இன்வைட்டட் அப்படிங்கிறது என்ன, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வைட் அப்படிங்கிறது பேஸ் ஃபார்ம். ஓகேவா, இன்வைட் அப்படின்னா என்ன, அழைக்கிறது. ஓகேவா, ஸோ அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வைட் பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா இன்வைட்டட். ஓகேவா, ஸோ அப்போது இங்கே இந்த விஷயம் பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த வேர்ப் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது இந்த வேர்ப் பாஸ்ட் டென்ஸை குறிக்குது, பாஸ்ட் டென்ஸை நமக்கு காட்டுது. ஸோ அதனால நம்ம இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்டட் த கேர்ள் வித் எ டாய். இதனுடைய மீனிங் என்ன, அந்த கேர்ளினுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு, ஓகேவா, அந்த பொண்ணுக்கு ஒரு டாயை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒரு பொம்மையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் எது வேர்ப், ப்ரெசன்டட். இது நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த விஷயம் பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு இண்டிகேட் பண்ணுது. எதனால் அப்படின்னா ப்ரெசன்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட் அப்படின்னுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா ப்ரெசன்டட் இல்லையா. ஸோ இங்கே இது வந்து இந்த டென்ஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து என்ன அப்படின்னா ஃபைனைட் வேர்ப். நெக்ஸ்ட் பாருங்க, ஹிஸ் ஃப்ரெண்ட் ப்ரெசன்டட் எ வாட்ச். இங்கே என்ன, இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸினுடைய கண்டினியூஷன் தான். ஓகேவா, ஸோ சுரேஷ் அப்படிங்கிறவங்கள இன்வைட் பண்ணாங்களே. ஸோ நம்ம ஒரு இமேஜின் பண்ணிப்போம், சுரேஷ் அப்படிங்கிறவங்க பர்சனை அருண் இன்வைட் பண்ணார் இல்லையா. ஸோ அப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வாட்சை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் அப்படின்னு நம்மளே ஒரு இமேஜின் பண்ணிப்போமே. அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெசன்டட் அப்படிங்கிறது என்ன,
மேலே சொன்ன சென்டென்ஸ் மாதிரி தான். ஸோ ப்ரெசென்டட் அப்படிங்கிறது என்னென்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசென்ட். ஸோ இது வந்து இந்த விஷயம் வந்து பாஸ்ட் டென்ஸில் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு காட்டுறது தான் இந்த வேர்ப் இல்லையா. இந்த வேர்ப் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த விஷயம் பாஸ்ட்டில் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். ஃபைனைட் வேர்ப்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னா நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது என்ன பண்ணாது அப்படின்னா ஃபைனைட் வேர்ப் மாதிரி டென்ஸை நமக்கு இண்டிகேட் பண்ணாது. அதே மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஃபார்ம் என்ன பண்ணிக்காது அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய டைப்ஸ் தான் இல்லையா. அதனுடைய டைப்ஸ் தான் என்னென்ன ஜெரண்ட், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா வேர்ப் ஃபார்ம், நான் ஃபைனைட் வேர்ப் ஃபார்ம். ஓகேவா. இது என்ன பண்ணாதுன்னா காலத்தை நமக்கு காட்டாது. சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்டை பேஸ் பண்ணி அதனுடைய ஃபார்மை சேஞ்ச் பண்ணிக்காத இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் நான் ஃபைனைட் வேர்ப்ஸில் ஃபஸ்ட்டு ஜெரண்ட் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஏன் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னா இது அந்த ரெண்டு ஃபார்ம், அதாவது இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெரண்ட் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்பினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வேர்ப் இருக்கும் ப்ளஸ் அது கூட ஐஎன்ஜி இருக்கும் இல்லையா. தீஸ் ஆர் த வேர்ப்ஸ் தட் எண்ட்ஸ் இன் ஐஎன்ஜி. ஓகேவா. அதாவது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும். அது கூட வந்து முடிகிற ஃபார்ம் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். ஓகேவா. இது ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். பட் அதனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து அது வந்து ஜெரண்ட் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அது வந்து ஜெரண்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் அது ஃபங்க்ஷன், அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நவுனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது நவுனினுடைய ஃபங்க்ஷன்லாம் என்ன, சப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இல்லை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த மாதிரி அது வந்து ஆக்ட் ஆச்சு. அந்த வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இந்த மாதிரி அந்த சென்டென்ஸில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது சப்ஜெக்டாகவோ ஆப்ஜெக்டாகவோ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாகவோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜெரண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஜெரண்ட்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா. ஜெரண்ட்னுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்டாகவோ ஆப்ஜெக்டாகவோ இல்லை சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இப்படி இருக்கும் இல்லையா. ஆப்ஜெக்ட் அப்படின்னு வரப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது அந்த இடத்துல, அதாவது ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அந்த பிளேஸ்லையா, ஓகேவா, அந்த பிளேஸில் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இப்படி இருக்கும். பட் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நவுனாக ஆக்ட் ஆகிருக்கும் அந்த சென்டென்ஸில். அதுதான். ஓகேவா. இப்போ அந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எக்ஸாம்பிளாக பாருங்கள். சைக்கிளிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ். இதில் சைக்கிளிங் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா ஜெரண்ட். ஏன் இந்த சென்டென்ஸில் இதுதான் சப்ஜெக்டாக இருக்குது. ஓகேவா. அதாவது சைக்கிளிங் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ், குட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த சைக்கிளிங் தான் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். வாக்கிங் இஸ் எ ஹெல்தி ஹேபிட். இதெல்லாம் என்ன அப்படின்னா வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். வாக்கிங் பண்ணுறது, ஸோ சைக்கிளிங் மாதிரி தான் வாக்கிங்கும் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஹேபிட் இல்லையா. ஸோ இந்த சென்டென்ஸில் இந்த வேர்ப், அதாவது வாக்கிங் அப்படிங்கிற வேர்டு என்னவா இருக்குது அப்படின்னா ஜெரண்டாக ஆக்ட் ஆகிருக்கா. ஏன் ஜெரண்டாக ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அது வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லைக் ரீடிங் புக்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில், அதாவது சப்ஜெக்டாக வரப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்லையா, சென்டென்ஸுடைய ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு. இங்கே பாருங்கள். ஐ லைக் ரீடிங் புக்ஸ், அதாவது வெர்புக்கு அப்புறம் வெர்ப் ஆஃப்டர் த வெர்ப் வந்திருக்கு இல்லையா. ஸோ இது ஏன் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஐ லைக் ரீடிங் புக்ஸ்னால் என்ன, எனக்கு வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறது எனக்கு பிடிக்கும், இதுதான் என்னுடைய மீனிங் இல்லையா. ஸோ ஐங்கிறது சப்ஜெக்ட், லைக் அப்படிங்கிறது வெர்ப். நான் எதை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா. ஐ லைக் வாட், எதை பிடிக்கும்னு சொல்கிறேன், ரீடிங் புக்ஸ். ஓகேவா. புக்ஸ் படிக்கிறது. ஸோ அப்போது ரீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இல்லையா. ஸோ இங்கே இந்த இடத்துல இது வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கிறதுனால அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு கொடுக்குது அப்படின்னா அதான் நம்ம சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். மை நியூ ஹாபி ஈஸ் பிளான்டிங். இங்கே அதாவது என்னுடைய புது நம்ம ஹாபினா நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்கிறது இல்லையா. ஸோ என்னுடைய புதுசாக நான் வந்து என்னுடைய நியூ ஹாபி என்ன அப்படின்னா பிளான்டிங் பண்ணுறது. ஓகேவா. செடி நடுறது. இதுதான் வந்து இதனுடைய மீனிங். இங்கே மை, ஓகேவா, மை
அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இங்கே வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல மை நியூ ஹாபி அப்படிங்கிறதே இந்த ஹோல் சென்டென்ஸ்க்குமே இதுதான் சப்ஜெக்ட். மை நியூ ஹாபி, என்னுடைய புது ஹாபி என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் சப்ஜெக்ட். மை நியூ ஹாபிங்கிறது தான் சப்ஜெக்ட். அதை நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா பிளான்டிங் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பிளான்டிங் அப்படிங்கிற வேர்டு சப்ஜெக்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. அதாவது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல பிளான்டிங் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஜெரண்ட். ஏன் அப்படின்னா அது இந்த சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட்டில் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஜெரண்ட் எடுத்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸ் பாருங்கள். ட்ராவலிங் மைட் சாட்டிஸ்ஃபை யுவர் டிசைர் ஃபார் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். அதுக்கு கீழேயே இந்த ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராம் மைட் சாட்டிஸ்ஃபை யுவர் டிசைர் ஃபார் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். ரெண்டுமே சேம் சென்டென்ஸ் தான், பட் ஒரு வேர்ட் மட்டும் மாற்றிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ட்ராவலிங் இருக்கும், கீழே த ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதாவது ஜெரண்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்டாக வந்து எப்படி ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு டிஃப்ரென்ஸ்க்காக உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ட்ராவலிங் மைட் சாட்டிஸ்ஃபை யுவர் டிசைர் ஃபார் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ். அதாவது ட்ராவல் பண்ணுறதுல இருக்கு இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் எது அப்படின்னா ட்ராவலிங் தான். அதாவது பயணம் பண்ணுறது. ஓகேவா? ட்ராவலிங் பண்ணுறது நம்மளுடைய புது அனுபவத்துக்கு, ஓகேவா, ஃபார் நம்மளுடைய நியூ எக்ஸ்பீரியன்ஸினுடைய விருப்பத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மீனிங் இல்லையா? ஸோ அதே சென்டென்ஸ் ட்ராவலிங் பதிலாக இந்த ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராம் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது ட்ராவலிங்க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்டடி அப்ராட்னா என்ன, ஃபாரின் நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு அந்த விருப்பத்தை வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கும். நமக்கு நிறைய வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு இங்கே வந்து என்ன அப்படின்னா சப்ஜெக்டாக ஒரு ஜெரண்ட் வந்து எப்படி ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். அதே சென்டென்ஸ் தான் கீழே வந்து வேறு மாதிரி இருக்குது, பட் அந்த இடத்துல ஒரு ஜெரண்டை ரீப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதான். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஐடென்டிஃபை த டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தே டு நாட் அப்ரிஷியேட் மை சிங்கிங். இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஜெரண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து நவுன், அதாவது வேறு ஒரு வேர்ட் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ அவர்கள் வந்து என்னுடைய சிங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா பாடுறது இல்லையா? ஸோ என்னுடைய பாடுதலை வந்து அவங்க வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணல, பாராட்டலை. இதுதான் என்னுடைய மீனிங். இங்கே வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஏன் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தேங்கிறது என்ன அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ டு நாட் அப்ரிஷியேட் அப்படின்னா பாராட்டவில்லை. எதை பாராட்டல நம்ம சொல்கிறோம்? ஸோ அந்த பாராட்டுதல் அப்படிங்கக்கூடிய ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறதா என்ன அப்படின்னா மை சிங்கிங். ஸோ அதுதான் நம்ம ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சிங்கிங் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. அதுக்கு கீழே தே டு நாட் அப்ரிஷியேட் மை அசிஸ்டன்ஸ். இங்கே வந்து அந்த சிங்கிங்கை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. அசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னுடைய உதவியை அவங்க வந்து பாராட்டல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஓகேவா? இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தாச்சு. சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்டை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துலையும் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக கூட என்ன ஜெரண்ட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மை கேட்ஸ் ஃபேவரட் ஆக்டிவிட்டி இஸ் ஸ்லீப்பிங். இந்த சென்டென்ஸினுடைய சப்ஜெக்ட் என்ன? மை கேட்ஸ் ஃபேவரட் ஆக்டிவிட்டி. இது அப்படி என்ன அப்படின்னா அந்த சென்டென்ஸினுடைய சப்ஜெக்ட். ஓகேவா? அதாவது இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா என்னுடைய பூனையினுடைய அதுக்கு விருப்பமான ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா தூங்குறது. ஓகேவா? ஸோ தூங்குறது தான் அதுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச. ஓகேவா? ஸோ அதுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிறதான் என்னுடைய மீனிங். இங்கே ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷன், அதாவது என்னோட பூனையினுடைய ஃபேவரட் ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லுது இல்லையா? ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மை கேட்ஸ் ஃபேவரட் ஃபுட் இஸ் சல்மான். இங்கே என்னுடைய பூனையினுடைய ஃபேவரட் ஃபுட்டு என்ன அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த ஸ்லீப்பிங்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அனதர் வேர்டு வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஜெரண்ட் அப்படிங்கிறது எங்கெங்கே எப்படிலாம் சேஞ்ச் ஆகும், ஸோ நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன்.
ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன நார்மலாக அப்படின்னா ஒரு வேர்பினுடைய ஆக்ஷனை, ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வேர்பினுடைய ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறது. அது ஆக்ஷனாக இருக்கட்டும், ஸோ சம்திங் அந்த வேர்ப் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அது வந்து ரிசீவ் பண்ணிக்கிறது தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன் அப்படின்னா அதே சேம் தான், பட் அந்த வேர்புக்கு அப்புறம், அதாவது ஆஃப்டர் த வர்புக்கு பக்கத்தில் ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன், அதாவது ப்ரிப்போசிஷனுக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிற மாதிரி. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். த போலீஸ் அரெஸ்டட் ஹிம் ஃபார் ஸ்பீடிங். இங்கே இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா சம் பர்சனை, ஓகேவா, யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வேகமாக, ஸ்பீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வேகமாக ஓட்டுனதுனால, ஓகேவா, ஏதோ வேகமாக ட்ரைவ் பண்ணதுனால போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் என்னுடைய மீனிங் இல்லையா. இங்கே தி போலீஸ் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், அரெஸ்டட் அப்படிங்கிறது வேர்ப், ஓகே. ஹிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான், பட் அது வந்து என்ன அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அரெஸ்டட் அப்படிங்கிற வேர்புக்கு அப்புறம் ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, ஸ்பீடிங். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன். அதாவது ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வந்திருக்கு இல்லையா, ஃபார் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வேர்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த போலீஸ் அரெஸ்டட். ஸோ எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? ஸ்பீடிங், ஓகேவா, வேகமாக ஓட்டுனதுனால, அதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்பீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஏன் நம்ம ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபாருக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால. ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான், அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஓகேவா. அடுத்து பாருங்கள். இந்த போலீஸ் அரெஸ்டட் ஹிம் ஃபார் கிரிமினல் ஆக்டிவிட்டி. இங்கே ஸ்பீடிங்க்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு கிரிமினல் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு குற்றச்செயல் செஞ்சதுனால அவங்கள வந்து சம் பர்சன் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதனுடைய மீனிங் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம், இந்த மாதிரிலாம் சப்ஜெக்டாகவோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாகவோ டைரக்ட் ஆப்ஜெக்டாகவோ சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாகவோ ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிப்போசிஷன் இந்த பிளேஸ்லாம் என்ன வரும் அப்படின்னா ஜெரண்ட் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு. ஸோ இது என்ன அப்படின்னா சேம் தான், ஜெரண்ட் மாதிரி தான், அதாவது வர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும் இல்லையா. ஸோ அதோடைய ஃபங்க்ஷன் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது தட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் எ பார்ட் ஆஃப் எ வெர்ப் ஃப்ரேஸ் ஆர் ஆஸ் அன் அட்ஜெக்டிவ். வெர்ப் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்பால் மேடப் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ வேர்பால் சேர்ந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து எப்படி இருக்கும், அந்த வேர்ப் ஃப்ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் ஆஃப் த வேர்ப்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதாவது ஒரு பார்ட் வந்து ஆக்சிலரி வேர்பாவோ இல்லை வந்து மாடல்ஸாவோ. ஆக்சிலரி வேர்ப்ஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லையா, ஈஸ், ஆர், வாஸ், இதெல்லாம் தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ப்ஸோ இல்லை ஒன் ஆஃப் த பார்ட் வந்து இப்படி இருக்கும், அனதர் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஐஎன்ஜி ஃபார்மில் ஆன ஒரு வேர்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம பார்ட் ஆஃப் த வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்றோம். அதாவது வேர்ப் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது நமக்கு என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ஃபார்மை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதாவது ஐஎன்ஜி இருக்கிறதுனால இது வந்து ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் அது வந்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாஸ்ட்லேயும் ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்பொழுது அவர் செய்து கொண்டிருந்தார், வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஸோ அப்பயும் ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்லேயும் இருக்கும், ஃப்யூச்சருக்கும் நம்ம ஒரு கண்டினியூஸ் ஃபார்மை நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம இந்த விஷயத்துக்கெலாம் இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு யூஸ் ஆகும். ஐஎன்ஜி இருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு ஒரு கண்டினியூஸ் ஃபார்மை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அந்த கண்டினியூஸ் ஃபார்ம் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கலாம், பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கலாம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் டென்ஸில் இறந்த காலத்தில் நடந்து கொண்டு இருந்தது, ஸோ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கு இல்லையா, ஹேவ் பீன், வெயிட்டிங், அதுக்கெலாம் யூஸ் பண்ணணும். ஸோ அது அப்போயும் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்டாக இருக்கலாம். பட் டோட்டலாக இது வந்து ஒரு கண்டினியூஸ், ஒரு தொடர்ச்சியை அது நமக்கு காட்டும், ஓகேவா. வெர்ப் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள், ஆக்சிலரி வெர்ப் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுதான் நம்ம அங்கே ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், பார்ட் ஆஃப் எ வெர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு. அதாவது வெர்ப் ஃப்ரேஸ்க்கு ஒரு பார்ட்டாக இது இருக்கும், பேலன்ஸும் வெர்பு தான் இருக்கும், பட் அதில் ஒரு பார்ட்டு இந்த ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷீ இஸ் ஸ்டடிங் அப்படின்னா அவள் படித்து கொண்டிருக்கிறாள். இதில் பாருங்கள் ஈஸ் ஸ்டடியிங் அப்படிங்கிறத இங்கே என்ன அப்படின்னா வெர்ப் ஃப்ரேஸ். இதில் ஈஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப், அதாவது லிங்கிங் வெர்ப்.
ஸ்டடிங் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃபார்மை நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது இல்லையா. இப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் நடந்துகிட்ருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸில் ஈஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா இப்போது நடந்துட்டு இருக்கிற விஷயத்த காட்டுது. பட் ஸ்டடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா படித்து கொண்டு இருக்கிறது. ஓகேவா. ஸோ இங்கே ஐஎன்ஜி இருக்கிறதுனால ஒரு கண்டினியூஸ் ஃபார்மை நமக்கு காட்டுது. அது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ அதுவே கீழே ஷி வாஸ் பிளேயிங் வென் ஐ வென்ட் டு ஹோம், இது இங்கேயும் வந்து என்ன அப்படின்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸில். ஓகேவா. வாஸ் அப்படிங்கிறது என்ன பாஸ்ட் ஃபார்ம். ஷி வாஸ் பிளேயிங் அப்படிங்கிறது அவள் விளையாடி கொண்டிருந்தாள். எப்பொழுது அப்படின்னா நான் வீட்டுக்கு போகிறப்ப அவள் வந்து விளையாடிட்டு இருந்தா அப்படிங்கிறது என்னுடைய மீனிங் இல்லையா. இங்கே வாஸ் அப்படிங்கிறது என்ன பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா. ஸோ பிளேயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா. ஸோ இது இங்கே பிளேயிங் அப்படிங்கிற இது வந்து ஐஎன்ஜியில் இருக்கிறதுனால இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. வாஸ் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா இது வந்து இறந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஐஎன்ஜி ஃபார்மில் வரதுனால இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது வந்து ஒரு தொடர்ச்சியை நமக்கு குறிக்கும், அவ்வளோதான். பட் அது வந்து எப்போ எந்த காலத்தில் வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகேவா. இங்கே ஷி வாஸ் பிளேயிங் அப்படின்னா விளையாடி கொண்டிருந்தாள். எப்போ அப்படின்னா நான் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப நான் வென் ஐ வென்ட் டு ஹோம். ஸோ நான் வீட்டுக்கு போகிறப்ப விளையாடி கொண்டிருந்தாள். இது அப்போ நான் ஒரு விஷயம் நடந்தப்போ இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போவும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் வேர்ட் யூஸ் ஆகும். ஓகேவா. அதுதான் ஒரு கண்டினியூஸ் ஃபார்மை நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும். அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நிகழ்காலத்தில் மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னுடைய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அதாவது ஒரு ஒர்க் ஃப்ரேஸில் அது ஒரு பார்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கும். பட் அது வந்து ஒரு வேர்பாக ஆக்ட் ஆகிருக்கும் இல்லையா. இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அட்ஜெக்டிவ். அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து அட்ஜெக்டிவாக இருக்கலாம். அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது, நவுனை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த அட்ஜெக்டிவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்மில் இருக்கலாம். அதாவது ஐஎன்ஜி ஃபார்மில் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். தீஸ் ஆர் மை வாக்கிங் ஷூஸ். இது வந்து உங்கள் புக்கில் இருக்கிறது தான். தீஸ் ஆர் மை வாக்கிங் ஷூஸ். இது என்ன, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஷூஸ் காமிச்சு இது வந்து என்னுடைய வாக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது தீஸ் ஆர் மை ஷூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த ஷூஸ் என்ன ஷூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஷூஸ் அப்படிங்கிறது நவுன். அந்த நவுனை என்ன அந்த விஷயத்தை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். வாக்கிங் ஷூஸ். ஸோ இப்போ இங்கே வாக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னவா இருக்குது அப்படின்னா அட்ஜெக்டிவாக இருக்குது. பட் அது என்ன ஃபார்மில் இருக்குது வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம் ஒரு சென்டென்ஸில் அட்ஜெக்டிவாகவும் அது வந்து ஆக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐ ரீட் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கல். இதில் ஐ ரீட் இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கலை நான் வந்து படித்தேன் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங் இல்லையா. ஸோ ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரீட் அப்படிங்கிறது வேர்ப். இங்கே வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது நவுன் இல்லையா. ஸோ இந்த நான் நார்மலாக ஐ ரீட் எ ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த ஆர்டிக்கிளுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். த பாய்லிங் வாட்டர் இஸ் ரெடி ஃபார் மேக்கிங் த ரெசிபி. இங்கே இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஏதோ நம்ம ஒரு ரெசிபி செய்கிறோம். ஓகேவா. ஸோ நம்ம ஏதோ குக் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வார்மான வாட்டர் வேணும். ஓகேவா. ஸோ எதுக்கு சம் விஷயத்துக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் நார்மலாக வந்து த வாட்டர் இஸ் ரெடி ஃபார் மேக்கிங் த ரெசிபி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த வாட்டரையே பாய்லிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ கொதியூட்டப்பட்ட தண்ணி வந்து ரெடியாக இருக்குது, கொதிச்ச தண்ணி வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த எல்லாத்துலேயுமே பாருங்கள் ஒரு நவுன் அப்படிங்கிற வேர்டு ஒரு விஷயம் இன்னொரு வேர்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஷூஸ் அப்படிங்க வாக்கிங் ஷூஸ் அப்படிங்கிறது, ஆர்டிக்கிளை இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்கிறது, வாட்டரை பாய்லிங் வாட்டர். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து வேர்டு. ஓகேவா. ஒரு வேர்ட் ஃபார்ம், அதாவது
ஐஎன்ஜி ஃபார்ம், ஓகேவா? verb ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் அது எப்படி இருக்கும், அதோடைய ஃபங்க்ஷன் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா அட்ஜெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோவில் வெர்ப்னா என்ன, அதோடைய டைப்ஸ், ஃபைனட் அண்ட் நான் ஃபைனட் வெர்ப்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு, அண்ட் ஜெரண்ட் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்னென்னு பார்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டிவ்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி நெக்ஸ்ட் பார்ட் 2ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.